திருவாரூர்ல இருக்கக்கூடிய சுவாமிக்கு தியாகராஜன் பேரு. ஒரு நாள் மகாபெரிவா திருவாரூர்ல இருந்து ஒரு பக்தர் வந்திருந்தார். அந்த பக்தரை பார்த்து, உங்க ஊர்ல இருக்கிற சுவாமிக்கு என்னடா பேரு அப்படின்னார். தியாகராஜன் அப்படின்னார். அவர் என்ன பெரிய தியாகம் பண்ணினார், அவருக்கு தியாகராஜன் பேர் வந்துடுத்து அப்படின்னார். பெரியவா தான் சொல்லணும் அப்படின்னார். நல்ல பண்டிதனா இருந்தா பண்டித ராஜா, மிருகமா இருந்தா மிருகராஜா, பக்ஷி ராஜா. ஸோ பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ணினவருக்கு தான் அது மாதிரி இன்னொருத்தரால ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ண முடியாது. அந்த சாக்ரிஃபைஸ் பண்ணினவருக்கு தானே அந்த பட்டம் கொடுக்கணும். அப்படி இவர் என்ன பண்ணினார் தெரியுமா உனக்கு? அகங்கிற எண்ணத்தை தியாகம் பண்ணிட்டார். செல்ஃப். அது யாராலையும் பண்ண முடியாத ஒரு தியாகம் பண்ணினதுனாலே அவருக்கு தியாகராஜான்னு பேரு அப்படின்னார். அத்தகைய திருவாரூர் கஷேத்திரத்தில் தான் தியாகராஜ சுவாமிகளும் பிறந்தார். அத்தகைய திருவாரூர் கஷேத்திரத்தில் தான் ஷியாமா சாஸ்திரிகளும் பிறந்தார். அத்தகைய திருவாரூர் கஷேத்திரத்தில் தான் முத்துசுவாமி தீட்சிதரும் பிறந்தார். முத்துசுவாமி தீட்சிதர் 1775 வருடம் மார்ச் மாதம் 24 பிறந்தார். தெலுங்குல பாடியிருக்கார், கன்னடம் பாடியிருக்கார், சம்ஸ்கிருதம் பாடியிருக்கார், தமிழ்லையும் பாடியிருக்கார். முத்துசுவாமி தீட்சிதரை பத்தி இப்ப ஏன் பேசுறேன்னார், அப்பவும் அப்படி ஒரு தியாகம் பண்ணினார். திருவாரூர்ல பிறந்து அந்த குடும்பம் ரொம்ப தரித்திர தசையில இருந்தது. மதராஸ்ல பச்சையப்பா முதலி காலேஜ் எல்லாம் இருக்கு, பச்சையப்பா ட்ரஸ்ட். அவர் திருவாரூருக்கு வரும்பொழுது இந்த குடும்பம் ரொம்ப சிரம தசையில இருக்கிறத பார்த்துட்டு மதராஸ்க்கு பக்கத்துல இருக்கிற மணலிங்கிற ஊருக்கு இந்த குடும்பத்தை கூப்பிட்டு வர்றார். பச்சையப்பா முதலியார் மணலியில ஒரு பெரிய சத்திரம் வச்சிருந்தார். அந்த காலத்துல காசியிலிருந்து ராமேஸ்வரம், ராமேஸ்வரத்துக்குலேருந்து காசி நிறைய பைராகிகள்லாம் அப்படி வந்துட்டு போவா பாத யாத்திரையா. அந்த சத்திரத்துக்கு வந்தா அவர்களுக்கு தங்கறதுக்கு இடம், சாப்பிடறதுக்கு இடம், போக்குவரத்துக்கு ஏதாவது ஒரு பைசா எல்லாம் கொடுப்பா. அந்த சத்திரத்தை நிர்வாகம் பண்ற பொறுப்பை முத்துசுவாமி தீட்சிதருடைய அப்பாட்ட கொடுத்துட்டார். சின்ன குழந்தையா இருக்கும் பொழுதே முத்துக்குமர சுவாமின்னு வைத்தீஸ்வரன் கோவில்ல இருக்கக்கூடிய முருகனுடைய அனுகிரகத்தினாலதான் இவர் பிறந்தார். அதனாலதான் இவருக்கு முத்துசுவாமின்னே பேரு. செல்வ முத்துக்குமரன் பேரு வைத்தீஸ்வரன் கோவில்ல இருக்கக்கூடிய முத்துக்குமர சுவாமிக்கு. இப்ப அப்பா அங்க இருக்கும் பொழுது சிதம்பர யோகி அப்படின்னு ஒரு பெரிய மகாத்மா அங்க வந்து தங்கறார். அந்த சிதம்பரநாத யோகி என்ன பண்றார், இந்த குழந்தைய பார்க்கிறார். நான் சின்ன நேற்றுக்கே சொன்னேன், சில மகான்களுக்கு அவளை பார்த்தாலே அவன் மகாபுருஷன்னு தெரிஞ்சிடும், அவ ஆறாவை வச்சு கண்டுபிடிச்சிடுவா அப்படின்னு. அந்த சிதம்பரநாத யோகி அந்த மணலியினுடைய சத்திரத்துல தங்கி இருக்கும் பொழுது இந்த குட்டி குழந்தையான முத்துசுவாமியை பார்த்து, இந்த குழந்தையை கூட அனுப்பிடுறியா அப்படின்னு கேட்கிறார். பெற்றோர்களும் தாமதம் இல்லாம அனுப்பிட்டான். குட்டி குழந்தை, அதுவும் ரொம்ப நாள் பழக்கம் இல்லாத ஒரு குரு. அவர் ஒரு வழிபோக்கரா வந்து அந்த சத்திரத்துல சில காலம் தங்கியிருந்தார், அவ்வளவுதான். வேற ஒன்றும் தெரியாது. அவருக்கோ குடும்பமோ ஒன்றும் கிடையாது. இந்த குழந்தை பின்னாடி அனுப்பிட்டான். எங்க போனார் இந்த குழந்தை? நான் காசிக்கு போயிட்டார். காசியில போய் அவர் குருவோடையே கூட இருந்து அந்த குரு அவருக்கு ஸ்ரீவித்யா மந்திரங்கள்லாம் உபதேசம் பண்ணினார். கடைசியா காசியில் இருக்கக்கூடிய கங்கையில இறங்கி ஜலசமாதி ஆயிட்டார். இந்த குழந்தைக்கு எப்படி இருக்கும்? அப்பா அம்மாவை விட்டு கூப்பிட்டு வந்தார். குருவே கதின்னு வந்தது. தூர தேசம் காசி. காசிலையும் அந்த குழந்தை ஜலசமாதியான குருவை பார்த்த உடனே தனக்கு என்ன கதி அப்படின்னு நினைச்சது. அப்படி பிரார்த்தனை பண்ணினார். கையில ஒரு வீணை வந்தது. அந்த வீணை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். மதராஸ்ல ஒரு குடும்பத்துல அந்த வீணை இருந்துன்னு இருக்கு. அந்த வீணையை எடுத்து முத்துசுவாமி கையில கொடுத்து, நீ நேர திருத்தணி போ அப்படின்னார். காசி எங்க இருக்கு, திருத்தணி எங்க இருக்கு? அந்த குழந்தை திருத்தணி வந்தது. முருகன் பிரத்யக்ஷமானான். காட்டு அப்படின்னா இந்த குழந்தை காண்பிச்சது. 2 கல்கண்டை போட்டான். பாட்டு தானா வந்தது. அதனாலதான் எல்லா கீர்த்தனையிலும் குரு குஹன்ற முத்திரையோட இருக்கார். பெரும்பாலும் அவர் குருநாதரோடையே வட இந்தியாவிலேயே வசித்ததுனாலே அவருடைய பாடல்கள்லாம் எல்லாம் நார்த் இந்தியன் ராகத்திலேயே இருக்கிறத பார்க்கிறோம்.